Hi friends, very good morning. This is Sharmila, Diamond Director. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வெஸ்டேஜில் அஷ்யூரில் கொடுத்துருக்கக்கூடிய பாடி டேல்க் பற்றி பார்க்கலாம். ஸோ பாடி டேல்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 types ஆஃப் பாடி டேல்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அஷ்யூர் ஃபோர்ஸ் ஃப்ரெஷ் பாடி டேல்க் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் நமக்கு ஒரு பாடி டேல்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஆண்கள் தாராளமாக ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாடியில் வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து அந்த ரெஜுவனேட்டிங் அப்படின்றது நடக்கும். ஸோ ஒரு மஸ்கி ஃப்ரேக்ரன்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படின்றது த்ரூ அவுட் த டே நமக்கு இருக்கும். நம்ம மைண்டை வந்து நல்லாவே நமக்கு ஃப்ரெஷ்னஸாக வச்சுக்கிறதுக்காகவும் நம்ம பாடியை வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு யூனிக்யூ ஃபார்மேஷன் ஆட் பண்ணி இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நமக்கு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாடி டேல்க் மூலமா கிடைக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை தாராளமாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடி டேல்க் அப்படின்றது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பாடி டேல்க்குக்கும் நம்மளுடைய அஷ்யூரில் இருக்கக்கூடிய பாடி டேல்க்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றது நம்ம நார்மலாக ஒரு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னாலே லைவ் டெமோவில் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பாடி டேல்கில் எந்த வித ஆர்டிஃபிஷியலோ இல்லை வந்து எந்த வித கெமிக்கல் இன்க்ரீடியண்ட்டோ ஆட் பண்ணாததுனால நம்மளுடைய சர்மங்களில் வந்து சாஃப்டாகவே அப்சர்வ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சர்ம துவாரங்களை வந்து அடைக்காமல் இருக்கும். ரொம்ப ரஃப்னஸாக இல்லாமல் நம்ம ஸ்மூத்னிங்காக இருக்கும். ஸோ சர்ம துவாரங்களை வந்து அடைக்கிற நம்ம பவுடர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே ஸ்கின் ரேஷஸ் அப்படின்றது வரும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் போர்ஸஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வியர்வை துவாரங்கள் மூலயமா வியர்வை வெளியேறாததுனால பாடி ஸ்மெல்லுமே இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக அந்த ப்ராடக்ட் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஷ்யூர் என்சாண்ட் பாடி டேல்க் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டில் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விமனுக்காக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் அப்படின்றது கொடுக்குது. அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டிவ் ஃப்ளவர்ஸோடைய ஃப்ரேக்ரன்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வியர்வை ஸ்மெல் இல்லாமலும் நமக்கு பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வைப்ரண்ட் ஆயில் அண்ட் ஃபீல் ஃப்ரெஷ்னஸாக இருக்கிறதுக்காகவும் நமக்கு இந்த பாடி டேல்க்கு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு நாள் யூஸ் பண்ணுறோன்னா டே ஃபுல்லாகவே நமக்கு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த பாடி டேல்க் அப்படின்ற டீட்டெயில்ஸ் அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி அஷ்யூர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. விஷ் யூ வெல்.